யாழை சின்னத்திற்கு தம்பி ஏ ஜெகதீஷ் அவர்கள் உங்களை வாக்கு இருக்கிறார். அவருக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவை தருமாறும் அவர் கூறும் சில கருத்துக்களை ஆழ்ந்து கவனித்து நீங்கள் யாழை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்சமயம் தமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஏ ஜெகதீஷ் அவர்கள் உரையாற்றுவார். ஜெய்பீம். கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன்னால் களமிறக்கப்பட்டிருக்கிறேன். இம்மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள் முன்மொழிந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள இரண்டாவது முறையாக, அதாவது நாம் முதல் முறையாக சுயேட்சையா போட்டியிட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இது என்னுடைய இரண்டாவது முறை. பகுஜன் சமாஜ் கட்சி நான் 5 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதன் பிறகு நான் 2019 போட்டியிட்டது பிறகு 5 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்தியா முழுக்க நாம பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுது. இந்த தனித்து போட்டியிட்டு அதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தனித்துவமா அந்த விஷயத்த ஏன் அதை செய்யறாங்க, நம்மளால கூட்டணி போய் 50 இடமோ 60 இடமோ நம்ம நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியும். பயிற்சி மாயாவதி கூட்டணி போனாங்கன்னா அவங்களுக்கு 50-60 இடங்களுக்கு மேலே கிடைக்கும் நாடு முழுவதும். ஆனால் அவங்க ஏன் தனித்து நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி ஆகணும். தனித்து போட்டியிடும் போது நம்ம வாக்காளர்களுக்கும் எவ்வளவு ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லி ஆகணும். இந்த வாக்கு இருக்குது இல்லையா, இந்த வாக்கு அவங்க அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கப்படலை. அப்படிங்கிற கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னு அது ஒரு வரி செலுத்துறவங்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு சலுகை. அது பாபா சாஹிப் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் வாதாடி மிகப்பெரிய அளவில் வாதாடி அது ஏதோ எளிதில் கிடைக்கப்படுறது நமக்கு அந்த வாக்களிக்கிற உரிமை. அப்படி அந்த வாக்குரிமையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நமக்கான கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, முன்னேற்றம், நிலம், குடிநீர், சாலை வசதி, மேம்பாடு எல்லாத்துக்குமான ஒரே ஒரு ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அது வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமையை நம்ம மிகச்சரியா சிந்திச்சு போடணும். அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தும் நாளுக்கு முன்ன ஒரு நாள் முழுக்க எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாதுன்னு அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்துறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைஞ்சிடும். அப்ப இந்த ஒரு நாள் வாக்காளர்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க மிகச்சிறந்த அளவுல அவங்க யோசிச்சு அந்த முடிவை எடுக்கணும். இந்த நாட்டுக்கு சரியான பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு அந்த ஒரு நாள் எந்த பிரச்சாரமுமே நடக்காது நாடு முழுக்க. அப்ப நீங்க அடுத்த நாள் நீங்க வாக்கு செலுத்த போறீங்க. நீங்க அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை உங்களுக்கு கிளியரா இருக்கணும். நீங்க எந்த ஒரு சவனமும் இல்லாம அந்த ஒரு நாள் நீங்க முடிவெடுத்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு வாக்குரிமை அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். நீங்க எல்லாத்துக்குமான அந்த வாக்குரிமையை எந்த விதத்திலையும் நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு பணத்துக்காகவோ ஒரு பொருளுக்காகவோ இல்ல ஜாதி, மதம், இனம் எந்த பேதங்களுக்காகவே விட்டு கொடுக்காம மிக சரியான உங்களுக்கான பிரதிநிதியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்படி நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் போது அவர் உங்களுடைய பிரச்சனைகளை பேசுவார். அப்படி நீங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான பணமோ பொருளோ வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடும்போது உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் பேச மாட்டாரு. அவரு உங்களுக்கான பிரதிநிதியா இருக்க மாட்டாரு. அப்படியாப்பட்ட வாக்குரிமை ஏன்னா 18 வயசுல வாக்குரிமை கொடுக்கப்படுது. 18 வயசுல நம்முடைய பெற்றோர்கள் கூட நமக்கு அந்த உரிமையை கொடுக்க மாட்டாங்க. இந்த நாடு, இந்திய நாடு நமக்கு 18 வயசுல இந்த நாட்டை நிர்ணயிக்கிற சக்தியா நம்மளை உருவாக்குது. நம்ம சிந்திச்சு வாக்களிச்சு ஒரு நல்ல நாடாளுமன்ற பிரதிநிதியை அனுப்பணும். அப்படி நம்ம நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வை அனுப்பிட்டாங்கன்னா மிகச்சிறந்த நாடா இந்திய நாடு ஒரு மில்லியனக்கூடிய சூழல் வரும். அப்படி அந்த வாக்குரிமையை நீங்க சரியா பயன்படுத்தணும். நான் சார்ந்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சார்பாக நான் யானை சின்னத்துல வாக்கு கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அப்படி நீங்க வாக்களிச்சு எங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும்போது உங்களுக்கான தேவைகள் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல்ல நான் இப்ப நிச்சயமா இருப்பேன். ஏன்னா அப்படியாப்பட்ட தனித்துவமான ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியில நான் இருக்கிறேன். உங்களுக்கான அனைத்து விஷயங்கள் சொல்ல போனீங்கன்னா நம்ம பகுதியில சட்டக்கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி இந்த பகுதிகளில் கிடையாது. திருச்சி போனாதான் உங்களுக்கு அந்த சட்டக்கல்லூரி கிடைக்கும். அப்படியாப்பட்ட 75 வருஷம் ஆகுது நம்ம சுதந்திரம் அடைஞ்சு, ஒரு சட்டக்கல்லூரி நம்ம இதுல கிடையாது. அப்படி ஒரு விமான நிலையத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் நம்ம பகுதிகளில். எந்த ஒரு வசதிகளையும் இதுவரைக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு பெற்றுத்தந்ததா தெரியல.
அப்படியாப்பட்ட ஒரு பலவீனமான சூழல்ல இன்று நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இந்தியாவிலேயே மிகவும் நலிந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியா நம்முடைய நாகை நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. அதையெல்லாம் மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி உங்க விரல்கள்ல இருக்குது. நீங்க யானை சின்னத்துக்கு வாக்களிக்கும் போது அதற்கான மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு முறை மாற்றத்துக்கு வாய்ப்பளிங்க, ஒரு முறை ஆதரவு கொடுங்க, நிச்சயமா மாற்றத்தை உருவாக்குவோம். ஜெய் பீம்.